கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் மட்டுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் வாசிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி நீதிமொழிகளிலிருந்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 22. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். பலவான்களுடைய பட்டணம், அதை யார் ஏறி பிடிப்பா? ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அதை அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான் என்று சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஞானம் உலக பிரகாரமாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 காரியங்கள் உண்டு. ஒன்று பலம், இன்னொன்று ஞானம். இந்த ஞானம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளையும் உதவக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நம்ம உலக பிரகாரமான அறிஞர்கள் சொல்கிறத பார்க்கும்போதுமே நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஞானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உடல் பலத்தை காட்டிலும் ஞானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஞானத்தினால் எத்தனை மனிதர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி உலகத்தில் உண்மையான நபர்களும் உண்டு, கதைகளும் நம்மளுக்கு அந்த பிரகாரமாக தான் இருக்கும். ஞானம் அப்படின்றது ஒரு மனிதனை எப்படியாக வெற்றியோடு அவனை நடத்தும் அப்படின்றது. நம்ம நீதிமொழிகளில் பார்க்கும்போதும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேதத்தில் நீதிமொழிகள் ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகம். இதில் எல்லாமே ஒரு கம்பேரிட்டிவாகவே இருக்கும். ஒரு ஞானமுள்ளவன் மதிகேடன், இல்லை நீதிமான் துன்மார்க்கன், இப்படி எல்லாமே ஒரு கான்ட்ரடிக்டிங்காகவே இருக்கும். ஒரு நீதிமான் இருக்கிறான்னு சொன்னால் அந்த நீதிமானுக்கு என்ன நடக்கும், அதே இடத்துல அந்த அநீதியாய் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும், இல்லை ஒரு ஞானமுள்ளவன் எப்படி செய்வான், ஒரு ஞானம் இல்லாதவன் எப்படி செய்வான், இப்படி எல்லாத்தையுமே இந்த நீதிமொழிகளில் ஒரு முறையாக இதில் வரும். அப்படி ஒரு ஞானம் உள்ளவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஞானத்தை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு காரியம்தான் பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். ஞானம் அப்படின்றது நம்மளுக்கும் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்களாகிய நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஞானமுள்ள மனிதன் எப்படிலாம் இருப்பான், அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய சொல் எப்படி இருக்கும், அவனுடைய நடக்கை எப்படி இருக்கும், எல்லாமே நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானமுள்ள வார்த்தை ராஜாவுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறதா இருக்கிறது. ஞானமுள்ளவன் ஒரு காரியத்தை நிதானித்து செய்கிறான். அதே ஞானம் இல்லாதவன் பதறி போய் ஒரு காரியத்தை செய்கிறான். இப்படி எல்லாமே ஞானம் 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 என்று நம்ம நீதிமொழிகளில் முறையாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இந்த ஞானம் இது உலக பிரகாரமான ஞானமாக மட்டுமே நம்மளுக்கு இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னு சொன்னால் அது இல்லை. அதாவது உலக பிரகாரமாக இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் வேண்டும் என்று சொன்னால் உலக ஞானத்தை ரொம்ப சார்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் உலக ஞானத்தை காட்டிலும் ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவர் தங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நம்பி அந்த வார்த்தைகள் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், உலக பிரகாரமாக நம்ம படிச்சிருக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கலாம், நம்ம படிச்சிருக்கிற நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் ஞானம், அதுலேயும் ஞானம் அப்படின்றது உலக ஞானமும் நம்மளுக்கு வேணும் தான். ஆனால் அதே பட்சத்தில் நம்மளுக்கு ஆண்டவருடைய ஞானமும் வேத ஞானமும் நம்மளுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நம்ம வெறும் உலக பிரகாரமாக இருக்கிற ஞானத்தை சார்ந்து கொண்டு, இல்லை ஞானம் அப்படின்றதையும் தாண்டி நான் என்னுடைய பலத்தின் மேலே நான் சார்ந்து இருக்கிறேன், என் பலம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நாம் விழுந்து போகிறவர்களாக இருப்போம். அதன் மேல் நம்ம சார்ந்து இருக்கும்போது அது உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கிறபடினால் அதற்கு ஒரு முடிவு உண்டு, அதற்கு ஒரு அழிவு காலம் உண்டு, அது மறைந்து போகிற காரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய காரியமாய் நம்ம இடத்துல இருக்கிற எந்த ஒரு காரியமும் மாறி போகாது, மறைந்து போகாத காரியங்களாக இருக்கும். ஆண்டவருடைய ஞானம் அது ஒருபோதும் மாறாது. அது நம்மளை எப்பயுமே ஜெயத்தின் பாதைக்கு நேராக கொண்டு போகிறதா இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மக்கிட்ட வருகிறபடினால் அது ஒருபோதும் தவறான ஒரு வழியில் நம்மளை கொண்டு போகாது. ஆனால் மனுஷனுடைய ஞானத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஞானிகள்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் செய்த எல்லா காரியமுமே ஜெயமாக தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மனுஷனுடைய ஞானம் அப்படின்றது
அந்த ஒரு தற்போதைய சூழ்நிலைக்கு நம்ம என்ன அதை குறித்து யோசிப்போம். இப்போ இந்த வழியாக நம்ம போனால் இது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த பாதையில் போகும்போது அது பாதகமாய் முடியும் போது ஆஹா இந்த வழி தப்பு, அதனால் நம்ம வேறு வழியாக நம்ம போகலாம், இல்லை வேறு ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஒரு காரியத்தை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷ ஞானத்தில் நம்ம யோசிக்கும் போது வேறான காரியங்கள் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம மாற்று வழிகளில் நம்ம செல்லக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய வழியாய் வருகிற வார்த்தைகள், ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஏன்னா நம்ம எல்லாருமே சில சூழ்நிலைகளை கூட கடந்து போயிருப்போம். இந்த காரியத்தை நான் எப்படி தாண்ட போகிறேன், இந்த காரியத்தை எப்படி என் வாழ்க்கையில் தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, இதை எப்படி நான் ஜெயமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய ஞானம் வரும். ஆண்டவருடைய வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து வரும், நம்ம ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் போது வரும். அதிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் நம்ம நடக்கும்போது அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரே ஒரு பாதை மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஜெயத்தின் பாதையாக இருக்கும். நம்ம உலக ஜனங்களைப் போல் நம்ம வேற ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறது இல்லை. நமக்கு ஆண்டவர் அவர் தான் ஒரே ஒரு கதி, அவர் தான் ஒரே ஒரு ஆப்ஷன், அவர் கொடுக்குற வழி தான் ஒரே ஒரு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் ஒரே ஒரு வழினா அந்த ஒரே ஒரு வழி தான் நமக்கு. அந்த வழியின் பிரகாரமாய் நம்ம போகும்போது, அவருடைய ஞானத்தை சார்ந்து நம்ம போகும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது ஜெயமான ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம், எப்படி தேவ ஜனங்கள் எதிரிகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி. இதில் பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். அந்த அரண் அப்படின்றது ஒரு லிட்டரலான ஒரு கோட்டையையோ இல்லை ஒரு மதில் சுவரையோ குறிக்கிற ஒரு காரியம் கிடையாது. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எதை நம்பி இருக்கிறார்களோ, எதை அவர்கள் அதிகமாய் சார்ந்து இருக்கிறார்களோ, ஒரு எரிகோ ஜனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவங்க மெயினாக நம்பி இருந்தது எந்த ஒரு காரியத்தை, எங்களுடைய படை பலம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதை வச்சு உங்களை மேற்கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவங்க சொல்லலை. அவருடைய மதில், அவர்களுடைய அரணை குறித்து அவர்கள் ரொம்ப பெருமையாக நினச்சதுனால இதை தாண்டி இது வரைக்கும் யாருமே வந்ததில்லை, அதனால இவர்களும் வர முடியாது, இவர்களும் எங்களை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அரணை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு? ஞானம் உள்ளவர்கள் தேவ ஜனங்கள் அந்த இடத்துல அந்த மதிலை ஏறி பிடித்து அவர்கள் நம்பி இருந்த அரணை இடித்து போட்டார்கள். ஆண்டவருடைய பலத்தினால, ஆண்டவருடைய ஞானத்தினால அதை இடித்து போட்டு அவர்கள் ஜெயத்தின் பாதைக்கு நேராக அவர்கள் சென்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வசனத்திற்கு ஈடாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளுகிற காரியத்தில் பெலிஸ்தியர்கள் ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டம் ஒரு மலைக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே நிற்கிறாங்க. இவர்கள் இருவருக்கும் நடுவாக இருக்கிற அந்த பாளையத்தில் யார் இறங்கி இருக்கிறா? கோலியாத் இறங்கி இருக்கிறாரு. இறங்கி நின்றுட்டு அவன் பேசுகிற காரியங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தேவ ஜனங்களாக இருந்தால், நீங்கள் நம்புகிற கடவுள் உங்களை காப்பாற்றுவார்னா நீங்கள் உங்களில் ஒரு ஆண்மகனை தெரிந்து கொண்டு நீங்கள் என்கிட்ட அனுப்புங்க, நான் அவரை எங்களுக்குள்ளே சண்டை நடக்கட்டும், யாரை ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களுக்கு தோல்வியுற்றவர்கள் அவர்கள் அடிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே நடுங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் பெலிஸ்தர்கள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க? அந்த இடத்துல கோலியாத் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க. கோலியாத் கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்க வச்சிருவார். ஏன்னா சிறுபிராயம் முதலாகவே அவர் யுத்தத்தில் பழக்க வைக்கப்பட்டவர். அவருடைய உருவம் பயங்கரமாக இருக்குது, அவருடைய ஆயுதங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, அவர் அணிந்திருக்கிற அந்த வஸ்திரங்கள் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் நடுங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்திற்கு ஆண்டவருடைய தாசன் ஒருவன் வருகிறான். தாவீது வராரு. தாவீது அந்த இடத்துல நிற்கும் போது ஜீவனுள்ள தேவனை தூஷிக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவருடைய பலத்தினால, ஆண்டவருடைய ஞானத்தினால, ஏன்னா உலக பிரகாரமான ஒரு பலத்தையோ உலக பிரகாரமான ஞானத்தை நம்பி இருந்தால் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது எதை போட்டிருந்துருக்கணும்? ஒரு யுத்த வீரன் என்னெல்லாம் வஸ்திரத்தை போட்டிருந்திருப்பானோ அதை போட்டு அந்த இடத்துல அங்கே அந்த யுத்தத்தில் போய் நின்றுருக்கணும். ஆனால் இதையெல்லாம் எனக்கு அபியாசப்படாது, இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வச்சதுனால, ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த அந்த பலன், ஆண்டவர் கொடுத்த அந்த தைரியம். ஏன்னா ஒரு வாலிபனாக இருக்கிறவன் எப்படி ஒரு யுத்த வீரனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும்? அதுவும் நிற்கிறவன் வெறும் டைலாக் பேசலை, அந்த இடத்துல இவனை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார், இந்த பெலிஸ்தனும் அந்த மிருகங்கள் ஒன்றை போல் இருப்பான்னு சொல்லி இந்த வார்த்தை வேறு பயங்கரமாக இருக்கே.
அப்படின்னு போய் நிற்கும்போது தான் அந்த இடத்துல அவன் ஆண்டவரை சார்ந்திருந்தபடியினால், ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்திருந்தபடியினால் எந்த ஜனங்கள், எதிரிகள் அந்த பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை அவன் ஏறி பிடித்து அவர்கள் எதை நம்பி இருந்தார்களோ அவர்களுடைய அரணை, அவர்கள் நம்பின அரணை இடித்து போட்டு அவர்கள் நம்பி இருந்த அந்த அரணை மேற்கொள்ளுகிற ஒரு நபராய் அந்த இடத்தில் தாவீது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆயி பட்டணத்தின் ஜனங்களை கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். எரிகோவுக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்துக்கு நேராக வருகிறார்கள். வரும்போது அந்த இடத்துல பார்க்குறோம், ஒருவர் செய்த தவறு நிமித்தமாக அந்த இடத்துல ஆயி பட்டணத்தில் முதல் தோல்வி அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல பயங்கரமான அழுகையும் புலம்பல்களும் உண்டாகுது. அந்த இடத்துல உண்டாகும் போது யோசுவாவுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு சோர்வு வருகிற ஒரு காரியமாக இருக்குது. என்ன ஆண்டவரே, இவ்வளோ ராஜ்யங்களை தான் ஜெயிச்சோமே, இந்த இடத்துல இப்படி தோத்துட்டோமே அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த காரணமான நபரை கண்டுபிடிச்சு அதை அழிச்சு போட்ட பிறகு அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி இவங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை பட்டணத்துக்கு பின்புறமாக நீங்கள் போவதற்கு நீங்கள் முற்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு அந்த பட்டணம், ஆயி பட்டணம் நடுவாக இருக்க ஒரு ஜனக்கூட்டம் அந்த ஆயி பட்டணத்துக்கு பின்பாக ராத்திரியில் போகிறாங்க. போன பின்பு அடுத்த நாள் அந்த மீதமுள்ள இஸ்ரவேல் போர் வீரர்கள்லாம் அந்த பட்டணத்துக்கு நேரே போய் அவர்கள் முற்றுகையிட்டு அவங்க அந்த இடத்துல போர் ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல இப்போ ஆயி பட்டணத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களே நாங்கள் மேற்கொண்டுட்டோம், எங்களுடைய படை அப்படிப்பட்ட ஒரு பலம் உள்ளது, யாராலையும் எங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு இப்போது ஒரு சிறிய பட்டணம் தான். ஆனால் ஒரே ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடித்ததுனால இப்போ யார் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆயுதத்தின் மேலே, அவர்களுடைய அந்த போர் வீரர்கள் மேலே அவங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி போய் அவங்க போர் செய்யும்போது அவர்கள் பின்னிட்டு ஓடுவது போல் அவங்க போகும்போது இல்லை, அவங்கள நம்ம துரத்தி போய் நம்ம பிடிச்சு அவங்கள மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸிவ் ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபென்ஸில் ஓடுறாங்க. நாங்கள் இந்த இடத்துல அவங்கள ஓடி போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பட்டணத்தை விட்டு வெளியே வந்த உடனே பின்னாக மறைந்திருந்தவர்கள் அவங்க உள்ளே வந்து பட்டணத்தை மேற்கொண்டு அந்த ஜனங்களை அழித்து போட்டு அந்த பட்டணத்தையே தீக்கிரையாக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், பலவான்கள் ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறாங்க. உலகத்தில் தங்களை ஞானவான்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள், உலகத்தில் தங்களை பலவான்கள் என்று எண்ணுகிறவர்கள், அவர்கள் ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்த காரியம் அசையாது, இந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரியமாக இருக்கும், இதை நான் வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு ஆளாலையும் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், ஞானம் உள்ளவர்கள், த வைஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம உண்மையிலே ஆண்டவரை நம்பி இருந்தோன்னா இந்த ஞானவான்களுடைய கேட்டகரியில் நம்ம வருவோம். இல்லை, நானும் உலக பிரகாரமாக நான் என்னுடைய பலத்தை, என்னுடைய உலக பிரகாரமான படிப்பை, ஞானத்தை தான் நான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளும் அந்த மேலே உள்ள கேட்டகரியில் தான் வருவோம். அப்போது பலவான்கள் ஒரு காரியத்தை நம்பி இருக்கலாம், ஆனால் ஞானம் உள்ளவர்களுக்கு தெரியும் எந்த ஒரு காரியம் நிலைச்சிருக்கும், எந்த ஒரு காரியம் அசையாது, எந்த ஒரு காரியம் உண்மையான வெற்றியை தரும் என்று ஞானவான்களுக்கு தெரியும். அப்படி நாம் ஞானம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்திருந்து, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்திருந்து, ஆண்டவருடைய வேலையை சார்ந்திருந்து, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த வெற்றியின் பாதையை நம்ம நம்பி அதை நாம் சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாய் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை நம்ம ஏறி பிடிச்சு அவர்கள் நம்பி இருக்கிற அரணை நாம் இடித்து போடுகிற அந்த ஒரு திராணியுள்ள ஜனங்களாய் நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் ஏதோ நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால எனக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதே, ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க நம்ம இப்படி போனால் இந்த பாதையில் போகணும், இது ஒரு வேறு மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா இந்த பாதையில் போகணும்னு சொல்லி அவங்க பயங்கரமான வழியிலலாம் இருக்கிறாங்களே, அவங்க ஞானத்து மேலே அவங்க ரொம்ப நம்பி இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஞானத்தில், ஆண்டவர் கொடுக்குற அந்த பலத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. சோர்ந்து போகாத அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம நிச்சயமாய் ஆண்டவர் மேல் பற்றுதலாய், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய், ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்திருக்கிற ஜனங்களாய் நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை வெற்றியின் பாதைக்கு நேராக நடத்தி, எப்படி வேதத்தில் உள்ள எல்லாருமே ஆண்டவரை சார்ந்திருந்த எல்லாருமே ஜெயம் பெற்றார்கள். எப்பொழுதுன்னு சொல்லும்போது ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, ஆண்டவரை சார்ந்து இல்லாமல் போகும்போது அவர்கள் தோல்விக்கு நேராக அவர்கள் கடந்து போனதை நம்ம பார்க்குறோம். இப்படி அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எரிகோவை மேற்கொண்டவர்கள் ஏன் ஆயி பட்டணத்தை மேற்கொள்ள முடியல? அந்த இடத்துல ஒருவர் செய்த தவறு. அதுபோல் நாம் தவறு செய்யாதபடிக்கு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த திட்டங்களுக்கும் நியாயங்களுக்கும் நியமங்களுக்கும் நம்ம ஆண்டவருடைய ஞானத்திற்கும் கட்டுப்பட்டு நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் நம்மளுக்கு வெற்றி
வெற்றி நிச்சயம். அதனால் ஆண்டவர் மேலே சார்ந்திருந்துங்க, ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருங்கள் தெய்வ பிள்ளைகளே. இப்பொழுது நம்ம கண்களை மூடி இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் மட்டுமாக ஆண்டவரை உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் எங்களோட பேசின உமது தயவிற்காக நன்றி ஆண்டவரை. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் இந்த ஜெபத்தை முடித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளுக்கு கடந்து செல்லும்போது ஆண்டவரை உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வெளியில் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாப்பின் கரம், உடைய தூதர்கள் அவர்களை சுற்றிலும் இருக்கட்டும் ஆண்டவரை. அவருடைய போக்கிலும் வரவிலும் நீங்கள் அவங்களோடு இருந்து பத்திரமாய் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வரும்படியாக உடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கு அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீதாமே ஜெயமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய சபையில் நாங்கள் ஆசரித்து கொண்டிருக்க இந்த உபவாச நாட்களை நீங்கள் எங்களுக்கு அதை நாங்கள் சரியாக ஆசரிக்க, நேர்த்தியாய் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபையை தாங்க தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் இந்த ஜெப வேலையை நாங்கள் மறந்து போய் அதை விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்தில் தரித்திருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து நீதாமே அவர்களுக்கு அரணாய் கோட்டையாய் ஆண்டவரை உம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களாய் அவர்கள் இருக்கிறபடினால் ஒருபோதும் அவர்களை வெட்கப்பட விடாதீங்க ராஜா. உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மளுக்கு உபவாச ஜெபம் நமக்கு உண்டு. அதனால் தேவ பிள்ளைகள் தொடர்ந்து உபவாசித்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்களை தனிப்பட்ட உபவாசத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடுகளில் நீங்கள் 1 மணி நேரத்தை நீங்கள் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் ஜெபிக்கலாம். இல்லைனா நம்முடைய சபையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு மாலை நம்மளுக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. அதனால் அதுலேயும் கலந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க போகிறோம். அதனால் அந்த ஆயத்த ஜெபத்திற்கும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாளைய தினத்தில் நம்மளுக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கும். அதனால் நம்முடைய சபை விசுவாசிகள் நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாய் செல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். மற்ற சபைகளுக்கு செல்லுகிறவர்கள் உங்களுடைய சபை ஆராதனை ஒழுங்குகளை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அதற்கு பின்பாக நீங்கள் யூடியூப்பில் நம்முடைய மெசேஜ் எப்போயுமே யூடியூப்பில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மெசேஜை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.